நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியது உள்ளுறுப்புகள். அதுல ஒரு உறுப்பானது தான் கல்லீரல். ஆனா அதுக்குள்ள கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா நம்மளுடைய உடல் இயக்கமே பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதை தாங்க ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியாவில் 3 பேர்ல ஒருத்தருக்கு இருக்கிற ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு சைலண்டான பிரச்சனை தான் இது. இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் கொழுப்புனால நம்ம உடம்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத இந்த காணொலியில பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேட்டி லிவர் அப்படின்னா நம்ம கல்லீரல்ல கொழுப்பு தேங்குறது தான். நம்ம உடம்புல எல்லா பாகத்திலும் கொழுப்பு அடைகிறது சாதாரணம். நம்மளுடைய கல்லீரலும் கொழுப்பு சேரும். 1% வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 5% மேலாக ஆகும் பொழுது நம்மளுடைய உடல் இயக்கத்துல பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய தவறான வாழ்க்கை முறை. ஜங்க் ஃபுட், சர்க்கரை, சோடா, எண்ணெய் இது போன்றவைகளை அதிகமா எடுத்துக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வருது. மேலும் சிலருக்கு நீரிழிவு, அதிக எடை, இன்சுலின் பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து ஃபேட்டி லிவர் வரதுக்கான ஒரு ரீசனாகவும் இருக்குது. இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை உள்ள ஒரு சிக்கல் என்னன்னா, ஆரம்பத்துல எந்த அறிகுறியும் காட்டாது. நாள் பட சோர்வு, வயிறு வீக்கம், குமட்டல், சாப்பிட்டா ஸ்டொமக் ஹெவியா ஃபீல் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளா வர ஆரம்பிக்கும். சிலருக்கு வலது பக்கம் வயிற்று வலி கூட வரும். நீங்க இதை கவனிக்கலன்னா இது மெதுவா நாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் நிலை பிரச்சனையா ஆகிடுது. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்கணும் அப்படின்னா இப்பவே லைஃப் ஸ்டைல் மாற்றம் பண்றதுதான் ஒரே ஒரு வழி. உங்க உடல் பருமனா இருந்துச்சுன்னா அதிலிருந்து 5 முதல் 10% வரைக்கும் நம்ம உடல் எடையை குறைக்கும் பொழுது கல்லீரல் கொழுப்பு குறைய ஆரம்பிக்குது. நடப்பது, யோகா, சைக்கிளிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி ரெகுலரா செய்யணும். குறிப்பா சொல்லணும்னா வாரத்துக்கு 5 நாள் குறைந்தது 30 நிமிஷம் இந்த மாதிரியான பயிற்சிகளை செய்து வரணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உணவு பழக்கங்கள். நம்ம சாதம், பொரித்த வகை உணவுகள், சர்க்கரை உணவுகள் இவைகள்லாம் குறைச்சிடணும். அதுக்கு பதிலா பசலைக்கீரை, காய் வகைகள், பருப்பு, முழு தானியங்கள், நாட்டு நெய் சிறிய அளவாக பயன்படுத்துதல், ஒமேகா 3 அதிகமாக இருக்கக்கூடிய மீன்கள், முட்டையின் வெள்ளை கரு, கைக்குத்தல் அவல், சைனா கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய கடற்பாசி இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமா ரிஃபைன்ட் ஆயில், வெள்ளை சர்க்கரை அறவே கூடாது. இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய், நாட்டு சர்க்கரை தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்றது நல்லது. பல பிரச்சனைகளை தரக்கூடிய கேடு விளைவிக்கும் மதுபானம் அறவே கூடாது. தண்ணீர் அதிகமாக குடிங்க. தினசரி சிறிய நடை, போதுமான உறக்கம், மன அமைதி இதெல்லாம் பழகிக்கோங்க. இவையெல்லாம் கல்லீரலுக்கு மிகப்பெரிய மருந்தா அமைது. முடிவா சொல்லணும்னா கல்லீரல் பாதிச்சா உடம்பும் பாதிப்படையும். அதனால இன்று முதலே உங்கள் உணவு, வாழ்க்கை பழக்கத்துல சிறிய மாற்றங்களை செய்யுங்க. பிறகு பரிசோதனை செய்யாம இருக்காதீங்க. டாக்டர் ஆலோசனைக்கு பிறகு தேவைப்பட்டால் ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் போதுமானது. உங்கள் கல்லீரல் இயக்கத்தை முழுமையாக அது காமிச்சிரும். இன்னும் இது போல முக்கியமான ஹெல்த் விஷயங்களை அறிய நம்ம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை பின்தொடருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். நன்றி.